சாமி எங்க அண்ணன் தம்பி 3 பேரு இல்ல வயிறான்றா நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு இல்ல அண்ணன் தம்பி இல்லடா படுத்துக்கிட்டு ஊம்பி ஏய் அண்ணன் தம்பி 3 பேரு ஏய் யாரான வெள்ளி கதை ஏ மாமா ஐயா பெரிய மாமா வா இந்த முட்டுவா ஏய் சிரிக்காத அண்ணன் தம்பி 3 பேரு எனக்கு என்ன ஊர்ல பண்ண கிடந்த நான் தான் பெரியவன் பெரிய இல்ல பைத்தியம் இதா கீழப்பாளத்தை சேர்ந்த சரவணப்படையாட்சி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதா அகட விகடப்பட ஆர்டத்தை சேர்ந்த குருடனுக்காக கொடுமுறை 20 லட்சம் வாழ்த்து 1 கொடுக்கு 1 லட்சம் உணவன அம்மனை பிரார்த்தனை அம்மா ஐயா பெரிய மாமா 2 லட்சம் தலையில விடிக்கிறோம் மேல கிழ கையை வச்சிருவாங்க அப்புறம் பக்கத்துல இருக்க பணத்தோட்டை எழுதிக்கோ கீழப்பாளத்தை சேர்ந்த ஆட்டோக்கார கண்ணன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இதை எனக்காக கொடுப்பா 50 லட்சம் அவித்து 1 கொடுக்கு 1 லட்சம் உண்டாக வேண்டும் என்று அந்த பாஞ்சாலி அம்மனை பிரார்த்தனை பேசு சரி இருக்கட்டும் நான் தான் 3 பேர்ல பெரியவன் எனக்கு ஆத்தூர்ல பொண்ணு கிடைச்சேன் நம்ம குமார் கோட்டையம்மன் குமார் ஊத்தாடுறாரா அவர் ஊருக்கு மேற்காடா ஆத்தூர்ல பொண்ணு கிடைச்சு எங்க நல்லவனுக்கு பண்ருட்டி பக்கம் ஏரிப்பாளத்துல பொண்ணு கிடைச்சு எங்க சின்னவனுக்கு சூரப்பட்டி வெங்கந்தூர் கண்டாச்சிபுரத்தை பக்கம் வெங்கந்தூர்ல பொண்ணு கிடைச்சு ஆனா எங்க 3 பேர் பொண்டாட்டியும் எங்க அப்பா வெளியே பாசமா வச்சிருப்பாங்க ஆமா எங்க அப்பா அண்ணன் கூட்டி கொடுத்துட்டு கூத்தாட வந்துருக்கு என்னன்னு கேளு எங்க அப்பா பேர்ல 10 ஏக்கர் சொத்து இருக்கு வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுப்பாங்க துணிமணி துவைச்சு கொடுப்பாங்க எங்க அம்மாவை கண்டா பிடிக்காது 3 பேர் தெருவில் இழுத்து போட்டு அடிக்கிறது எங்க அம்மா பார்த்தாங்க 3 பிள்ளை பத்தி என்ன புண்ணியம் 3 பிள்ளை 3 ஊர்ல இருக்குது நேற்று வந்த குட்டிவ நம்மள இழுத்து போட்டு அடிக்கிறாள அப்படின்ட்டு ஒரு கவுத்தை எடுத்துக்கிட்டு முந்திரி தோப்புக்கு போட்டாங்க போயிச்சுக்கிட்டே போகல படிச்சுக்கிட்டே போட்டாங்க தூக்கு போட்டுக்கு போட்டாங்கடா போன உடனே சாவ பயந்தவங்க இது போல கிளம்பி கண்டு கவுத்து போட்டு பொழுதுக்கு அழுதாங்க பொழுது போச்சு ஒரு கிழமை மூட்டை கிடக்குறோம் ஏன் சாவான வீட்டுக்கு போகணும்னு கிளம்பிட்டாங்க போனா சும்மா இருக்க மாட்டாளோ மருமகளோ பானு கூப்பிட மாட்டாளோ அப்படின்னு முந்திரி தோப்புல ஒரு புங்க மரம் இருந்தது கொட்டை பூரா கொட்டிட்டு கிடந்தது பொறிக்க மாடியில கட்டிக்கிட்டு எங்க அம்மா தெரு மேல அதுக்கிட்டு வராங்க அந்த எங்க 3 பேர் பொண்டாட்டி பார்த்தாலும் அத்தை காலையில கோச்சிக்கிட்டு போய் யாருக்கா மல்லாட்ட ஆஞ்சிட்டு குடி வாங்கிட்டு வராங்கன்னு என் பொண்டாட்டி என்ன செய்யற அத்தை அப்படியாமா இட்லி சுட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுன்றா நல்ல பொண்டாட்டி அத்தை அப்படியாமா சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடுன்றா சின்ன பொண்டாட்டி அத்தை அப்படியாமா மீன் குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடுன்றா வீட்டுல இருந்தா பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாலும் இந்த மடியை பார்த்துட்டு மூளையா கூப்பிடுறாங்க எங்க அப்பா திண்ணில உட்காந்துட்டாரு இத பாட்டா பாடுறாரு எப்படியா எங்க அம்மா பார்த்தாங்க கிழமை வெடிச்சு விட்டான்னு தெருவுல ஏறிட்டு வீட்டுல வந்து பூந்துட்டாங்க என் பொண்டாட்டி மேரி ஒண்ணு வந்துருக்கு பொண்டாட்டி மேரி இல்ல பாய் வீட்டு பொண்ணு
புடிச்சமா நான் ஆம்பளை புடிச்சு நான் வந்தது பொம்பளை சாமிடா நீ யாருமா வந்து விட்டீங்க அப்புறம் சொல்றடா விடுறா விட்டுடுவா ஏய் பொம்பளை சாமி வந்தா பொம்பளை தான்டா பிடிக்கணும் பொம்பளை பிடிக்கணுமா ஏய் விடுறா அம்மா வாயடா தாயே நான் என்ன மயிரை புடிச்ச சாமி அடி வந்திருக்கேன் போய் மயிரை புடிக்கிறேன் அப்படியா நான் கீழே புடுறி எப்படிடா ஏய் கீழே இறக்கி புடுறி போதுமா போதுமா தாண்டி நான் ஊட்டி புடிச்ச சாமி அடி வந்திருக்கேன் கீழே இறக்கி புடுறி போதுமா நான் அதை புடிச்ச சாமி அடி வந்திருக்கேன் நான் கீழே இறக்கி புடுறி போதுமா நான் கீழே இறக்கி புடுறி போதுமா நான் இறக்கடி எனக்கு குறவை விட்டுட்டீங்கடி இறுக்கி புரி என்ன இடிக்கல எல்லாம் இறுக்கி புரி குறைவி விட வேண்டாம்டா கண்ட பேனா கொண்டே என்ன குறை ஊத்துறீங்களா ஊத்தணும் ஊத்துறீங்களா அடி ஊத்துறதாமா அதில் தாண்டி குறை எனக்கு என்ன குறை அடுப்பு புடிக்க மாட்டேங்குதுடா கூழ் ஊத்துனீங்களா கூழ் ஆண்டி வெங்காயம் அரிசி போட்டீங்க ஏன் போட்டீங்கன்னா சாமிக்கு சளி பிடிச்சுக்கிட்டா கஞ்சி ஊத்துனீங்களா அதுல ஆண்டி முளக்கா கிள்ளி போட்டீங்க குடிச்சது சாமிக்கு உரைக்குது கனி குழி நான் மலை ஏற போறேன் ஒக்கா மலையில ஏறேன் புரி கனியா நல்லா புரி ஆடுது நல்லா புரி ஆடுது சாமியா வச்சு ஒருத்தன் ஊட்டியை பிடிக்கிறான் ஒருத்தன் கீழே பிடிக்கிறான் சாமி முளையாரி போய்க்கிறப்ப